என்ன சார் இது கும்பராசின்னு பேர் வச்சிருக்கேன். கலசம், கும்பம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து, வாழ்க்கையில வந்து படாத பாடு தான் பட்டுட்டு இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என் ஜென்மத்தில சனி இருந்து கும்பராசில. இப்போ பார்த்தீங்கன்னா, சனி 2ஆம் இடத்துல இருக்கு. என் வாழ்க்கையில நல்லதுன்ற விஷயம் நடந்துராதா? அப்படின்னு கேட்கிற கும்பராசி நேயர்களா நீங்க? நானும் நெறைய விஷயம் பண்ணிட்டேங்க. ஆனா எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேதுங்க. என்னன்னே தெரியலங்க. இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில சனி இருந்து, இப்போ 2ல சனி இருக்கு. மத்த கிரகங்கள்லாம் உதவி பண்ணுமா? இந்த காலகட்டத்தில கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. அத தாண்டி சூரியனும், அதே மாரி கேதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவர் தான் பண்ணுதுங்க. இப்போ புதனும் பார்த்தீங்கன்னா வந்து, அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் கூட வந்துரும். ஸோ அப்படிங்கும்போது புத ஆதித்ய யோகம் அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். தப்பு இல்ல. குறிப்பா 2ல பார்த்தீங்கன்னா வந்து சனி இருக்கு. அந்த சனியோட தாக்கம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில மாத்தி, மாத்தி, மாத்தி பிரச்சனைய உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு அட்வைஸ் தாங்க. நீங்க அடுத்த ஃபேமிலி விஷயத்த தயவு செய்து தலையிடாதீங்க, கும்பராசியில இருக்கவங்க. அதே மாரி அடுத்தவங்கள உங்க ஃபேமிலி விஷயத்துல கொண்டு வராதீங்க. நீங்க அங்க போனாலும் சரி, அவங்க இங்க வந்தாலும் சரி, பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேயர்களுக்கு தான். ஏன்னா, சனி 2ல இருக்கு. கரெக்ட் தான் சார். எத்தன நாள் தான் சார் இந்த பாதிப்ப நாங்க அனுபவிக்கிறது? எல்லாரும் மாரி நாங்களும் சந்தோஷமா இருக்க முடியாதா? நாங்களும் மனுஷன் தானே! கும்பராசி நேயர்கள் மட்டும் நாங்க அவ்ளோ ஒரு துன்பம் பண்ணவங்களா? நாங்க என்ன பாவப்பட்டவங்களா? எங்க வாழ்க்கையில ஒளி வராதா? அப்படின்னு கேட்கிற கும்பராசி நேயர்கள் தானே! கவலைப்படாதீங்க. அதுக்கான சூட்சமான விஷயம் தான் நான் சொல்லப் போறேங்க உங்களுக்கு. நெறைய கோயில் போயிருப்பீங்க. பரிகாரம் நெறைய பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கையில மாற்றமே உருவாயிருக்காது கும்பராசியில இருக்கிறவங்கலாம். கரெக்ட் தாங்க. நீங்க நெறைய பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, கோயில்லாம் போயிருப்பீங்க. மாறணும்ல, ஏன் மாறல? நம்ம கர்மான்ற விஷயம் இருக்குல்ல, அதுதான் தடுக்குது. அந்த கர்மா கிளியர் ஆனா என்னங்க பண்றது? பரிகாரம் பண்ணா கர்மா கிளியர் ஆகுமா? சத்தியமா ஆகாது. கர்மாக்கும் பரிகாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க பரிகாரம் பண்ணா வைங்களேன், ஒரு விஷயம் தள்ளி தான் போடுறீங்க. அழகா வந்து இந்த நீதிமன்றம்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆனா தண்டனை நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அதுதான் பரிகாரம். ஒரு விஷயத்த நீங்க தள்ளி போறீங்க. இன்னைக்கு வந்து சின்னதா விஷயம் இருக்கும்போது தள்ளி போடுறீங்க. நாளைக்கு அந்த விஷயம் பெருசாயிடும்ல. அப்படிங்கும்போது நீங்க தான் அனுபவிக்கணும். ஏன்னா இது உங்களோட கர்மா. நீங்க தான் அனுபவிச்சாகணும். பரிகாரம் பண்ணாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை தீரும்னா சத்தியமா தீராது. ஸோ அப்ப என்னதாங்க வழி? பண்ணா பரிகாரம் பண்ணாலும் தீராதுன்றீங்க. கோயிலுக்கு போனாலும் அதுக்கான விஷயம் கம்மியாகுன்றீங்க. அப்ப இதுதான் வழி. அதுதாங்க சித்தர்கள் ஜீவசமாதி. நீங்க சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போக போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த கர்மா இருக்குல்ல, கர்மா கிளியரத கண்கூட உணரலாம். ஏன்னா, இப்ப நம்ம கர்மா தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான விஷயத்த தீர்மானிக்கும். நம்ம ஒரு விஷயம் போறோம், ஒரு காரியம் பண்றோம் அப்படின்னும்போது காரிய தடை நெறைய விஷயம் ஏற்படும். இல்ல சார் என் ஃப்ரெண்டு தான் சார். நான் சொல்லிக் குடுத்து நீங்க பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆனா நான் அப்படியே தான் நிக்கிறேன், தேங்கி போயிருக்கேன். என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்றவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மா தான். இதுல சிலர் பார்த்தீங்கன்னா, கும்பராசியில பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பாதிப்பு உண்டாகல. சிலர்லாம் கும்பராசியில பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்காங்க இன்னைக்கு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க கர்மா. ஏன்னா அவங்க நல்லது பண்ணிட்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்காங்க. நம்ம ஜாதகம் தான் நம்ம கர்மா. நம்ம முன் பிறவில பண்ண அந்த வினை இருக்குல்ல, அந்த வினை தான் இந்த பிறவில நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, கர்ம கிளியர் ஒரே இடம் பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஜீவ சமாதி மட்டும் தான். சித்தர்கள் ஜீவ சமாதி போகும்போது மட்டும் தான் அவங்கனால மட்டும் தான் உங்க கர்மாவ கிளியர் பண்ண முடியும். மத்தபடி நீங்க வேற எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, வேற என்ன பண்ணாலும் சரி, அந்த கர்மான்றது கிளியர் ஆகாது. ஏன்னு சொல்ல வரேன் பார்த்தீங்களா, நம்ம ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மாக்கான வெளிச்சம் இருக்குல்ல, அது எங்க கிடைக்கும்னா, சித்தர்கள் ஜீவ சமாதியில மட்டும் தான் கிடைக்கும். இது எந்த ஜீவ சமாதிக்கு போனா சரியாகும்னா, உங்க நியர்பைல இருக்க எந்த ஜீவ சமாதிக்கு போங்க. ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ஜீவ சமாதி அதிகம். ஸோ அப்படிங்கும்போது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, எங்க இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்ல. கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. நியர்பை ஜீவ சமாதின்னு. அங்க போய் உட்காருங்க. 1 மணி நேரம் உட்காருங்க போதுங்க. வேற எதுவும் பண்ண வேணாம். 1 மணி நேரம் உட்காருங்க. அந்த அமைதி இருக்குல்ல, அங்க இருக்க வைப்ரேஷன் இருக்குல்ல, அத ஃபீல் பண்ணுவீங்க. சிலர் கேட்பீங்க, "சார் இப்ப என் ஜாதகத்துல வந்து நான் இந்த ஜீவ சமாதிக்கு போனா சரியாயிடும் பிரச்சனை. எப்படி சார் சொல்ல முடியும்?" அப்படிங்கும்போது கரெக்ட்டு தான். ஏன்னா சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை தீர்றதுக்கான சில ஜீவ சமாதிலாம் இருக்கு. அதுங்கும்போது ஜாதகத்த பார்த்தா தான் தெரியும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உடம்புக்கு பிரச்சனையா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் ஆகாம இருக்கும். சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கும். இன்னும் சிலருக்கு குறிப்பா சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி பிரிவினையில இருப்பாங்க. சிலருக்கு வீடு, மனை, வாகனம் அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. எனக்கும் சொந்த வீடு அமையாதா? ட்ரீம் ஹவுஸ் ஒண்ணு கிடைக்காதா சார்? வாடகை வீட்லாம் இருந்து கடைசி வரைக்கும் போயிடுமா? கடைசி வரைக்கும் வந்து நான் வேலை தான் செய்யணுமா? உழைச்சு தான் ஆகணுமா? சொந்தமா எனக்கு பிசினஸ் அமைக்க முடியாதா? அப்படின்னு கேட்கிற கும்பராசி நேயர்களா இருக்கீங்க. கரெக்ட்டுங்க. உங்களுக்கான வாழ்க்கை மாறும். எல்லாமே சரியாகும். ஏன் சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜீவசமாதிக்கு போங்க. அங்க இருக்க சித்தர்கிட்ட போய் புடிச்சுக்கோங்க. குறிப்பா உங்க ஜாதகம் பார்த்து, நீங்க இந்த ஜீவ சமாதிக்கு போங்க, இந்த நேரத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கான சித்தர் யாருன்ட்டு ஜாதகம் பார்க்கும்போது பிரபஞ்சத்தில சில விஷயங்கள் உணர்த்தும். அப்படின்னும்போது நீங்க அந்த ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா, இன்னும் அக்யூரேட்டா இருக்கும். நீங்க அந்த ஜீவ சமாதி புடிச்சுக்கலாம். அப்படி இல்ல, நீங்க சொல்லுங்க, பொதுவா சொல்லுங்கன்னா, உங்க நியர்பைல ஜீவ சமாதி போய் உட்காருங்க. அப்படிங்கும்போது நீங்க யாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ, அந்த தேடல் உங்களுக்கு வரும். அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய விஷயம் தேட ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ, இந்த ஜீவ சமாதி எங்க இருக்கு? ஓ! இதுதான் சித்தர்களா? ஓ! இவங்க தான் வந்து மகான்களா? நம்ம இங்க தான் வந்திருக்கோமா? அப்பா! இங்க இவ்ளோ ஆற்றல் இருக்கா? இத்தன நாள் தெரியாம போச்சே! அப்படின்றது நீங்க அங்க போனா மட்டும் தான் தெரியும். ஸோ, கும்பராசியில இருக்கிறவங்கலாம் வந்து கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். இந்த சனியோட தாக்கம் வந்து குறையறதுக்கு ஒரே இடம் சித்தர்கள் ஜீவ சமாதி மட்டும் தான். அங்க போங்க. உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். ஓம் நமச்சிவாய!